அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். 21/9/2025 புரட்டாசி மகாலய அமாவாசை. இந்த புரட்டாசி மகாலய அமாவாசை நாளில் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினால் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. மகாலய அமாவாசை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும், திதி தர்ப்பணம் கொடுக்கறதுக்குரிய ஒரு முக்கியமான நாள் அப்படிங்கிறது. இந்த நாள்ல எப்படி முன்னோர் சாபம் நீங்குவதற்கு நாம திதி தர்ப்பணம் கொடுக்கிறோமோ அதே போல குலதெய்வத்தின் முழு அருளையும் பெறுவதற்கு தவறாம குலதெய்வ வழிபாடு செய்யணும். இந்த நாள்ல குலதெய்வத்துக்கு இந்த 2 பொருளை நீங்க கண்டிப்பா வைக்கணும். அப்படி வைக்கும் போது உங்க வீட்டுல குலதெய்வம் நிரந்தரமாக தங்கும். ரொம்ப ரொம்ப எளிதாக கிடைக்கக்கூடிய பொருள் தான். இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க, நிச்சயமாக தெளிவுபடுத்துவேன். அதில் முதல் பொருள் நான் எல்லா அமாவாசைக்குமே தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன். அமாவாசை அன்று குலதெய்வத்திற்கு இளநீர் வைத்து வழிபாடு செய்யுங்கள். இளநீர் வைத்து வழிபாடு செஞ்சுட்டு மறுநாள் அந்த இளநீரை விருட்சத்தில் ஏதாவது ஒரு மரத்துக்கடியில் கொண்டுட்டு போய் ஊற்றிடணும். இளநீர் வைத்து வழிபாடு செய்யும் போது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் நீங்கும், நேர்மறை ஆற்றல் பெருகும், குலதெய்வத்தோட வசியம் உண்டாகும். இரண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குலதெய்வ வசியத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் தீபம் ஏற்றுவது. அது என்ன தீபம் அப்படின்னா, மாவிளக்கு தீபம் ஏற்றணும். கொஞ்சம் பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க. அந்த காலத்துலலாம் பச்சரிசியை இடித்து மாவு பண்ணி அதில் இப்படி அமாவாசை நாளில் தீபம் ஏற்றுவாங்க. நீங்கள் இடித்து மாவு எடுத்து எனக்கு அதெல்லாம் செய்ய தெரியாது அப்படிங்கிறவங்க பச்சரிசி மாவு வாங்கிக்கோங்க. அந்த பச்சரிசி மாவில் வெல்லம் போடுங்க, கொஞ்சம் உப்பு போடுங்க, கொஞ்சம் ஏலக்காய் போட்டுக்கோங்க. போட்டு உருண்டையாக பிசைஞ்சு நடுவில் ஒரு துவாரம் விட்டு நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு குலதெய்வத்துக்கு முன்னாடி தீபத்தை ஏற்றி வச்சிருங்க. இந்த 2 விஷயத்தையும் நீங்கள் குலதெய்வத்துக்கு முன்னாடி வச்சுட்டு நீங்கள் ஏதாவது ஒன்று வேண்டி பாருங்களேன். நிச்சயமாக சொல்கிறேன், அது கண்டிப்பாக நடக்கும். இந்த 2ஐயும் ஒரே நேரத்தில் யார் ஒருத்தர் குலதெய்வத்துக்கு வைத்து குலதெய்வத்தை வழிபடுறாங்களோ, அதுவும் அமாவாசை நாளில் பௌர்ணமி நாளில் வழிபாடு செய்கிறாங்களோ, அவங்க நினைத்த காரியம் தடை இல்லாமல் நிச்சயமாக நடக்கும். நான் சவால் விட்டே சொல்லுவேன். நீங்கள் நம்பிக்கையோடு இந்த வழிபாட்டை செஞ்சு பாருங்கள். உங்கள் குலதெய்வத்தின் அருளால் பரிபூர்ணமான அருள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா அந்த அமாவாசை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நாள் குலதெய்வ வழிபாடு செய்கிறதுக்கு. இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாவிளக்கு என்ன செய்யறது அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ள வரும். மாவிளக்கு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். மீதமுள்ள மாவிளக்கு ஏதாவது கால்படாத இடத்துல எறும்புகளுக்கு உணவாக போட்டுருங்க. அதுக்காண்டி எச்சில் பண்ணிட்டு போடக்கூடாது. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை எடுத்துட்டு மீதி இருக்கிறத எறும்புகளுக்கு உணவாக போட்டுருங்க. ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர. மகாபெரிவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.